நாளைக்கு தீபாவளி. அப்ப எங்க போயிட்டுருக்கோம்னு கெஸ் பண்ணுங்க. ஆமாங்க. பட்டாசு வாங்க தான் போயிட்டுருக்கோம். வீட்ல பட்டாசு வெடிக்கலாம் அலோவ்டு கிடையாது. இருந்தாலும் நெறைய பேர் பட்டாசு வெடிக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக வீட்ல கெஞ்சி எப்படியோ பர்மிஷன் வாங்கிட்டு நாங்களும் பட்டாசு வாங்க போயிட்டுருக்கோங்க. பட் எப்படிப்பட்ட பட்டாசு வாங்கணும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ரொம்ப பெரிய வெடியா இருந்தா பயம். சின்ன சின்ன வெடியா வாங்கிக்கலாம். அங்க போய் கேட்டுக்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். போற வழியில அப்படியே எனக்கு ஒரு கேட்ச் கிளிப் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. அதனால ஃபேன்சிக்குள்ள போயாச்சு. அங்கேயுமே தீபாவளிங்கிறனால ரொம்ப கூட்டம். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு கேட்ச் கிளிப்பை வாங்கிட்டு நானுமே கிளம்பியாச்சு. அப்புறம் பட்டாசு கடைக்கு போனால் அங்கேயுமே கூட்டம் தாங்க இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். இங்கே நிறைய கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் வெடியெல்லாம் இருக்குங்கிறனால நாங்கள் அது வாங்கலைங்க. அப்புறம் அந்த அக்கா எந்த மாதிரியான பட்டாசு வேணும்னு கேட்டாங்க. அக்கா சின்ன பசங்க வெடிக்கிற மாதிரி சத்தம் அதிகமாக வராத மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற பட்டாசாக கொடுங்கன்னு கேட்டாச்சு. அப்புறம் அந்த அக்கா பார்த்து கொஞ்சம் மாதிரியான பட்டாசெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கொஞ்சம் பட்டாசை வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு போகிற வழியில் அப்படியே நல்லா சிரித்து ஃபன் பண்ணி விளையாண்டுட்டே போயிட்டு இருந்தோங்க. என்னோட கசின் சிஸ்டர் வந்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜாலியாக சிரித்து விளையாண்டுக்கிட்டே இருப்போங்க. அப்புறம் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அங்கே எப்போவுமே சரியான கூட்டமாக இருக்குங்க. வெளியே ஆளுங்க வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டு போகணும், அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். அதுதான் இந்த ஹோட்டல் நகதி மந்திங்க. மந்தி பிரியாணிக்கு எப்போவுமே தனி ஃபேன் பேஸ் இருக்குங்க. அப்புறம் அப்படியே நாங்களும் கடைக்கு போய் கைமா கஞ்சி ஆர்டர் பண்ணிட்டோங்க. கைமா கஞ்சியும் கைமாவும் சாப்பிட சூப்பராக இருக்கும். அதோட ஒரு சிக்கன் ரைஸும் ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த கைமாவை அப்படியே பிச்சு அந்த கைமா கஞ்சியில் போட்டு அதை ஊற வச்சு குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டாட்டா.